Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th Maths exercise 3.1 third chapterல algebra exercise 3.1ல first sum solve the following system of linear equations in 3 variables. மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு ஈக்குவேஷன்லேயும் மூணு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா லீனியர் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 6th to 12th வரையும் மேக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சம்குள்ளே போகலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே கொடுத்துருக்குற கொஸ்டினை நம்ம எழுதிக்கிறோமா? ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 2x minus y plus z is equal to 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். x minus 2y plus 3z is equal to 16. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் 1 and 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. நம்ம ஏன் இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்க்கு பாருங்கள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன்ஸில் இருக்குது. இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக மாதிரி அடிஷன் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 2x இஸ் 3x. இசட் ப்ளஸ் இசட் இஸ் 2z is equal to 5 plus 9 is 14. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 3x plus 2z equal to 14ன்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் இசட் வர மாதிரி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் இசட் வர மாதிரினா 2 and 3 எடுத்துக்கலாம். 2 and 3 எடுத்து நம்ம சப்ராக்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒய்க்கும் இங்கே இருக்கிற ஒய்க்கும் மைனஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சப்ராக்ட் 2 and 3. 2வையும் 3ஐயும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது ஈக்குவல் டு 9. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா x minus 2y plus 3z is equal to 16 இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், yயோட வேல்யூ இங்கே வந்து 2y இருக்குது, இங்கே வந்து வெறும் y தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 4x minus 2y plus 2z is equal to 9 2s are 18. தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். சைன் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடும். 4x மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 3x. இங்கே வந்து மைனஸ் இசட் 2z மைனஸ் 3z அப்படின்னா z is equal to 18ல 16 போச்சுன்னா ரிமைனிங் 2. இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 3x மைனஸ் z is equal to 2. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா 3x plus 2z is equal to 14 இருக்குது. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x மைனஸ் z is equal to 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டுலேயுமே 3x இருக்குது. ஸோ 3x இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இசட்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ணுவோமா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோமா? 3x மைனஸ் 3x 0ன்னு ஆகிடும். 2z ப்ளஸ் z அப்படின்னா 3z equal to 14 minus 2 is 12. அப்போது z is equal to 12 by 3. 1 3 is 3, 4 3s are
12. அப்போ z வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? z is equal to 4. இப்போ இந்த z is equal to 4ன்ற வேல்யூவை நம்ம இங்கே 4th ஈக்குவேஷன் அண்ட் 5th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். நம்ம ஏன் 3 ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம இசட்டை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதர் அன்னோன் 2 வேல்யூஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சால்வ் பண்ணுறது திரும்ப நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா 4th ஈக்குவேஷன் அண்ட் 5th ஈக்குவேஷனில் நம்ம இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டை வச்சு த்ரீ வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸில். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா substitute z is equal to 4 in 5th equation. 5th equation என்ன இருக்கு? 3x minus z is equal to 2. z க்கு பதிலா 4 substitute பண்றேன். 3x minus 4 is equal to 2. minus 4 அந்த சைட் போகும்போது plus 4 மாறும். So 3x is equal to 2 plus 4. 2 plus 4 is 6. 3x is equal to 6. அப்போ x is equal to 6 by 3 வரும். 1 3 is 3. 2 3s are 6. அப்போ x is equal to 2. x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, z ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ நான் substitute x is equal to 2 and y is equal to z is equal to 4 in first equation substitute பண்றேன். first equation என்னது? first equation x plus y plus z is equal to 5. ஓகேங்களா? இப்போ x ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 plus y plus 4 is equal to 5. 2 plus 4 is 6. அப்போ 6 plus y is equal to 5. 6 equal to அந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா minus 6 மாறிடும். So 5 minus 6. y is equal to 5 minus 6 is minus 1. அப்போ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்? therefore x is equal to 2, y is equal to minus 1 and z is equal to 4. ஓகேவா? that's all. சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.